நற்றிணை பாடல் 172வது பாடல். சங்க இலக்கியங்களில் பொதுவாக சொல்லக்கூடிய செய்திகள் வாழ்வியல் சிந்தனைகளையும் வாழ்வியல் கருத்துக்களையும் நல்ல நல்ல கருத்துக்களை சங்க இலக்கியத்தில் நாம் பார்க்கலாம். சங்க இலக்கியங்களில் அக்கால் தங்கைக்கு அறிவுரை கூறும் பாடலினை கூற முடியவில்லை என்றாலும் அக்கால் தங்கையினை மதிக்கும் ஒரு பாடலை சொல்ல முடியும். அதில் வியப்பு என்னவென்றால், ஒரு மரத்தினை தங்கையாக கருதிய பாடல் தாயார் நட்டு வளர்த்த மரம் ஆகையால் தங்கை என உறவு கொள்ளப்பட்டது. அது அக்காலாகவும் சில உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். இந்த பாடலில் தலைவி குழந்தையாக இருக்கிற காலம் தொட்டு தாயார் தினமும் அவளை பாலூட்டி சோறூட்டி நீர் ஊற்றி தினமும் வளர்த்து வருகிறார். அப்போது தாயார் என்னவென்றால் தலைவியிடம் சின்ன சின்ன புன்னை காய்களை கொடுத்து அது விளையாட சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய வேலைகளை பார்ப்பால். அப்போது விளையாடுகின்ற அந்த தருணத்தில் ஏதோ ஒரு புன்னை காய் மணலில் பதிந்துவிடும். அந்த தலைவி சாப்பிட்ட மீதமுள்ள தண்ணீரையோ பாலையோ இப்படி வீசி விடும் பொழுது அந்த ஈரம் பட்டு அந்த புன்னை காய் வளர ஆரம்பிக்கும். காய் தலைவி வளருவது போலவே அந்த புன்னை மரமும் வளரும். ஒரு நாள் தலைவனும் தலைவியும் ஒரு இடத்தில் அமர்ந்து நின்று பேசிக் கொண்டிருக்கலாம் என்று சொல்லும் பொழுது, நாம் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பேசலாம், ஏனென்றால் இந்த புன்னை மரம் எனக்கு தங்கை போன்றது என்று எங்க அம்மா சொல்லியிருக்கு, அதில் நாம் பேசுவது தங்கைக்கு கேட்கும் என்று தலைவி சொல்கிறாள். இப்போது இருக்கிற தலைவியால் போடி லூஸ் என்று கிளம்பி விடுவான். ஆனால் அப்போது இருக்கிற தலைவன் பெண்களுக்கு மதிப்பளிக்கப்பட்ட காலம் சங்க காலம். அதனாலதான் இன்று வரை நாம் சங்க காலத்தை ஒரு பொற்காலம் என்று சொல்கிறோம். பெண்களுக்கும் மதிப்பு அளிக்கப்பட்ட காலம் சங்க காலம். அந்த பாடலில் இருவரும் கொஞ்ச தூரம் தள்ளி நின்று உரையாடி பேசிக்கொண்டு இருக்கிறார். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பாடல் 172வது பாடல் எப்படி தொடங்குகிறது என்றால், விளையாடும் ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மணந்தனம் துறந்த கால்முளை அகையால் நெய் பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நுண்ணிலும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினால் உன்னையது நலனே. அம்மா நானும் நும்மோடு நகையோ விருந்தின் பாணர் வளர் இசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும் இளங்கூநீர் துறைகளு காண்க நீ நல்கின் இறைவடு நீரல் பிறவுமாறு உளவே என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல். விளையாட்டு தொழிலோடு வெள்ளையான மணலில் ஊன்றி வைத்து பின்னர் மறந்தவராய் விட்டு போன விதை முளை தோன்ற அதற்கு நெய் கலந்த இனிய பாலை ஊற்றி இனிதாக வளர்க்க உம்மை காட்டிலும் சிறந்தது இந்த உமது தங்கையானவள் என்று அன்னை கூறினாள். இந்த புன்னையது சிறப்பை பற்றி ஆதலால் வெட்கமாயிருக்கிறது, உம்மோடு இங்கு சிரித்து விளையாட புதிதாய் வந்த பாணரின் மெல்லி இசைப்பாட்டு போல வலம்புரியாக வெண் சங்கு ஒலிக்கும் ஒளிர்கின்ற நீரையறிய துறையைச் சேர்ந்த கொங்கனே, நீர் இவரிடம் அன்பு செய்தால் தங்குவதற்கு தகுதியான நிழல் வேறு இடத்திலும் உண்டு. தாய் முன்பொரு நாள் உனது தங்கை என வளர்த்த மரத்தனை கூறியதனை நினைவில் வைத்து பின்னர் வளர்ந்த பின் காதலன் அணுகும் போது தங்கைக்கு முன் காதல் செய்ய வெட்கப்பட்டு வேறிடம் செல்வோம் என கூறினாள் தலைவி. இன்னொரு பாடலில் தங்கையின் காதலன் தங்கையினை சேர வேண்டும் என தமக்கு விரும்புவது போல் ஒரு பாடலும் உண்டு. இப்படி பல இடங்களில் தங்கையான அந்த மரம் இங்கு நின்று நாம் காதல் மொழி பேசுவது ஒருவேளை தங்கைக்கும் இருக்கும் அந்த வெட்கப்பட்டு தலைவி சிறிது தூரம் தள்ளி நின்று பேசுவாள். இப்படி பல இடங்களில் இந்த பாடலுடைய கருத்துக்கள் சிறப்பாக இருக்கும். அதே இன்னொரு பாடலில் நற்றிணை 88வது பாடல் பார்த்தீங்கன்னா, வண்டுரை நயவரும் வலம் வர பொய்கை தண்டுரை யானினை எவ்வையின் வருதல் வேண்டுதல் மென் தொல்லோல் யாமேன் மதுவேன் உடுமை நுங்கை ஆகுமென் நினைக்கு நின்னொரு என்ற தொடரக்கூடிய
அது தலைவியிடம் பரத்தை சொல்லுவது போல அமைந்துள்ளது. ஒரே தலைவன் என்பதால் மனைவிக்கு பரத்தை இவை நீங்களாக கொள்ளக்கூடிய பாடல்கள் வெகுவாக சிறப்பாக அமைந்துள்ளது. இப்படி பல இடங்களில் சொல்லக்கூடியது. அதே மாதிரி நற்றினை 192வது பாடல் குறிஞ்சி திணையாக இருக்கிறது. இரவுக்குறி மறுக்கப்பட்டு ஆற்றினால் தலைமகன் சொல்லியது. இரவுக்குறி வந்தொழிவனாகிய தலைவனிடம் அவன் வரும் நெருகிடையனுக்கு அவனுக்கு நேரக்கூடிய அந்த ஆபத்திற்கு அஞ்சினோம் என சொல்வதன் மூலம் இரவுக்குறியை மறுக்கின்றாள் தலைவி. அவளுக்கு தலைவன் அதற்கு அஞ்சாதே கொள் என கூறி தெளிவினால் இவ்வாறு கூறுகின்றாள். என்னன்னா, இரத்தத்தை குடிக்கும் வேட்கையினால் சினமிகுந்த வலிய ஒரு புலியேரானது வலிமிகுந்த ஆற்றலை உடையும் போதுமான இளைய களிற்றினை எதிர்நோக்கியும்படியே குதிரையே பதுங்கி இருக்கும் கொடுமையினை கொண்டது. மரங்கள் நிரம்பிய சோலைகளால் மலிந்திருக்கும் பூமி நாட்டரது நிறத்தினுடைய யாட்டும் மந்தைகள் வைகரை போதிலும் புல்லை மேய்ப்பவனாக பறந்து விளங்குமாறு மாறி காலத்து இரவிலே கரடிகள் பரவி கிடக்கும் தன்மை கொண்டதுமான மலை வழியாக நெடிய பாதையுடைய நீயும் விரும்பியவனாக வருகின்றான். அதுதான் என்னையோ என் கூறியனை பலவாக வருந்தி அழுத்துகின்றது. பல நிகழ்வுகளில் நீ வருகின்ற வழியில் கொடுமையான பாதைகள், ஆபத்தை விளைவிக்கூடிய விலங்குகள் நடமாடக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அந்த காட்டு வழியே நீ என்னை காண வரும் பொழுது உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நிகழும் என்று தலைவி அஞ்சுகின்றாள். அவ்வாறு அஞ்சுவதை பார்க்கும்போது இந்த நிகழ்வை சில இடங்களில் சொல்லக்கூடியது. இதுபோல அழகிய மாமை நிறத்தை உடையவனாகிய அரியை கொல்லிமலை சாரல் பயன் மிகுந்த பலாமரங்களை மிகுதியாக உடையதாகும். அதன் மேற்கு புறத்தோகம் தெய்வம் இயற்றி வைத்த புதுமையோடு இயலுகின்ற கொல்லி பாவையின் உருவம் இருக்கும். அப்பாவையானது கதிர் விரிந்து பரவுகின்ற இளவயிர் காலத்திலே தோன்றினோ நின்றது அழகிய மேனியின் மனப்பாகும் என்று சொல்லக்கூடியது. குருதி வேக்கை உருகெழு மயவன் வளமிகு முன்பின் மகளறி பார்க்கும் மரம்பையில் சோலை மலிவயற் பழியர் உருவ துருவின் நாள்மேய சேரும் மாறே என்கின் மலைச்சுரல் இடையே நீ நயந்து வருதல் எவன் என புலவெந்தே அழுதனை உரையும் அம்ம அறிவை பயங்கெழு மளவின் கொல்லி குடவரை பூதம் புணர்த்த புதிதியல் பாவை விரிகதிர் இளவையில் தோன்றினின் அண்ணனின் ஆய்நலம் அள்ளி வாரின் உமக்கு ஏமம் ஆகும் முலை முதல் ஆரே என்று சொல்லக்கூடிய பாடல். அது நினைத்தபடியாக வருகின்ற காலத்தில் எமக்கு மலையினது அடிப்புறத்து விளங்கும் அவ்வழியே பாதுகாவலாக வந்து விடுகின்றது. ஆதலினால் நீதன் வழியின் ஏகந்த பற்றிய உன் கவலையை கைவிடுக என்று தலைவன் சொல்வார். அவ்வாறு நினைப்பது போல் எனக்கு எந்த ஆபத்தும் நிகழாது, நான் வருவதை பொறுத்திருந்து நீ கவனமாக இரு என்று தலைவன் சொல்வதாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல இடங்களில் பல நிகழ்வுகளை இந்த சங்க இலக்கிய பாடலில் நாம் பார்க்கலாம். இப்படி தம்முள் ஏற்படுகின்ற பலவாறு அடுத்தடுத்த நிகழ்வுகளை சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி போல காணப்படுகின்றது. தலைவன் தலைவிக்குள்ள நடக்கூடிய காதல், தலைவன் தலைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊடல், இப்படி பல நிகழ்வுகளை இந்த சங்க இலக்கிய பாடல் நமக்கு சொல்லுகின்றன. தமிழ் இந்த உள்ளவரை, இந்த விண்ணுள்ளவரை, நான் வணங்கும் தமிழ் உள்ளவரை இந்த இலக்கியங்கள் நம்மளை போற்றும், பாதுகாக்கும், நல்ல நிகழ்வுகளையும் நல்ல செய்திகளையும் நாள்தோறும் சொல்வதற்கு ஏற்புடையாக இருக்கக்கூடிய வாசக பெருமக்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.